ஆண்டின் பொதுக்காலம் 4வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 5 அருள்வாக்குகள் 21 தொடக்கம் 43 வரை. இன்றைய நற்செய்தி 2 பெண்களை பற்றி பேசுகிறது. அதில் ஒருவர் சிறுமி, அவருக்கு வயது 12. இறந்தவர் உயிர் பெற்றெழுந்தார். இரண்டாவது இரத்தப்போக்குடைய பெண், அவர் இந்த நோயினால் அல்லலுற்றது 12 ஆண்டுகள். சிறுமியை இயேசு தொட்டார், உயிர் பெற்றார். இன்னொரு பெண் விசுவாசத்தோடு இயேசுவின் ஆடையை தொட்டார், குணம் பெற்றார். தொழுகை கூட தலைவனான யாயிர் யூத வழி மரபை பின்பற்றுகிறவர். இயேசு பாவிகளோடு நட்பு கொண்டிருந்ததால் இவரும் இயேசுவை இகழ்ந்திருக்கக்கூடும். ஆனால் அனைத்து மருத்துவர்களும் தோல்வியடைந்து அவரது மகள் இறப்பு விளிம்பில் நின்றபோது கடைசி முயற்சியாக இயேசுவை தைரியத்தோடு அணுகினார். மூச்சு நின்று 3 நாட்கள் கடந்தும் ஒருவர் உண்மையில் இறக்கவில்லை என்று யூதர்கள் நம்பினார்கள். பிறகு குழந்தை இறந்துவிட்டது என்ற தகவல் வருகிறது. சக யூதர்களின் ஏளனத்தை கண்டுகொள்ளாமல் தொழுகைக்கூட தலைவர் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் இயேசுவோடு இருந்தார். அதுபோல தமக்கு உள்ளதெல்லாம் மருத்துவர் பலரிடம் செலவழித்து குணமாகாததால் தன் கடைசி நம்பிக்கையாக இயேசுவிடம் வருகிறார் இரத்தப்போக்குடைய பெண். இரத்தப்போக்குடைய நோயினால் பாதிக்கப்பட்ட பெண் சடங்கு ரீதியாக தூய்மையற்றவர். அவர் பொது வெளியில் வரக்கூடாது. இயேசுவின் ஆடையை பின்னாளிலிருந்து நெருங்கி தொடுவதற்கு சமூக தடையையும் சமய தடையையும் தாண்டும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அவரிடம் இருந்தது. ஆட்சியாளரின் மகள் உயிர் பெற்றார், நோய்வாய்ப்பட்ட பெண் குணம் பெற்றார். இன்றைய நற்செய்தி கற்பிக்கின்ற படிப்பினை: 1. கடவுள் நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். எனவே நம்மிடம் சரியான நோக்கமும் திடமான நம்பிக்கையும் ஏற்படுகின்ற வரை காத்திருக்காமல் பிரச்சனைகளை இயேசுவிடம் கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய உடல் ரீதியான மன ரீதியான காயங்களை இயேசுவிடம் கொண்டு வருவோம். அவரது தொடுதலினால் குணமாவதை இன்றே பெறுவோம். 2. பணம் வைத்திருப்பவர்கள் இந்த தொழுகை கூட தலைவனைப் போலவும் இரத்தப்போக்குடைய பெண்ணைப் போலவும் செயல்பட வாய்ப்புண்டு. அவர்கள் பணம் உள்ளதால் எல்லா மருத்துவர்களையும் தேடி கடைசியாக கடவுளிடம் வருகிறார்கள். மாறாக கிறிஸ்தவர்களாகிய நாம் முதலில் கடவுளிடம் நாம் நம் நோயை சொல்ல வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய மருத்துவ பணியை செய்யும், மருத்துவரை நான் அணுகப் போகிறேன் என்று சொல்லி கடவுளின் ஆசீரை பெற்று மருத்துவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்க வேண்டும். மருந்து கொடுப்பவர் மருத்துவர், குணப்படுத்துபவர் இயேசு. ஆமேன்.